ஸ்டார்டிங்ல பென்டகிராம் சயின்ஸ்க்கு இடையில ஏற்படுற மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. மேட்ரை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி முடிக்கிறாங்க. என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, ரோக்ஸி வந்து பீப்புளை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிடுவாங்க பாத்தீங்களா, ஒரு சீரம் கண்டுபிடிக்கிறாங்க. சோ அதை வந்து ஒரு பர்சன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அது யாரா இருக்கும்னு கண்டுபிடிக்கலாம். இவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் வந்து போட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ பென்டகாம் சயின்டிஸ்டும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு இம்மாரலான ஆக்ட் அவ பண்ணிருக்காளே, இது வந்து ரொம்பவே தவறான செயல் அப்படின்ட்டு அவங்களோட கருத்தை சொல்றாங்க. தென் நம்மளுடைய இன்னொரு பென்டகாம் சயின்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மோசமான வேலையை செஞ்சிருக்காரு லீன்றவன். இதனால வந்து நம்மளுடைய பென்டகாம் சயின்ஸோடைய ஹானர் ப்ரௌடுன்றது எல்லாமே வந்து பீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை சொல்றாரு. தென் இன்னொருத்தர் வந்து பரவாயில்ல, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ன்றது பாத்தீங்கன்னா லீ வந்து அவளுடைய சொந்த இனிஷியேட்டிவ் எடுத்து தான் தனியா தான் பண்ணியிருக்கான். நாம எதுவும் அது கூட இன்க்ளூட் ஆகல அப்படின்ட்டு சொல்றான் ஒருத்தவன். ஸோ அப்ப ரெஸ்ட் ஆஃப் த பென்டகிராம் சயின்ஸும் கரெக்ட், எங்களுக்கும் இதை பத்தி எந்த விதமான நாலேஜுமே கிடையாது அப்படின்ட்டு ஒத்துக்கிறாங்க. நம்ம இவாக்க வந்து மனசுக்குள்ள யோசிக்கிறாரு நேத்தனியல், நீ வந்து நல்ல ஒரு பகுத்தறிவா தான் யோசிக்கிறேன். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நம்ம எல்லாமே வந்து இது அவதான் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த லீரோக்ஸிய வந்து கைவிட போறோம். கூட சொல்றான், மிச்சம் யாருக்கும் இந்த இன்சிடென்ட் வந்து தெரியாம இருந்திருக்கலாம், எக்ஸ்க்ளூடிங் நேத்தனியல். அவனுக்கு வந்து லீ வந்து என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றான் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே அவன் அவளை அசால்ட்டாவே அபண்டன் பண்ணிட்டான், கைவிட்டுட்டான். இல்ல இல்ல, அதுதான் கரெக்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசிஷன் சொல்லிட்டு இவாக்கும் யோசிக்கிறான். நான் வந்து அவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணியே தான் ஆகணும் அவன்ட்டு சொல்றான். அது யாருதான், நம்ம ஹீரோ தான். ஹீரோ லெட்டர் வாங்கி கொடுத்துருக்கான். அவனை மீட்டிங்ல பேசிக்கிறாங்க. அவனை எக்ஸ்போஸ் பண்ண அந்த பர்சன் யாரு, அவன் யாருன்னு தெரிஞ்சு எனக்கு வந்து ரொம்பவே ஆர்வமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. தென் ஹீரோக்கா சொல்றான், இந்த சீல் பண்ண லெட்டர்ன்றது எனக்கு அகாடமிக்கு வந்திருக்கு. சோ யாருக்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா, லீரோக்ஸிய அட்டாக் பண்ண அந்த சேம் பர்சன் கிட்ட இருந்து. உடனே அந்த சயின்டிஸ்ட்ல இருந்து எல்லாருமே வந்து எக்ஸ்பிரஷன் வாங்கி கொடுக்குறாங்க. என்னது, அட்டாக்கர் கிட்ட இருந்து லெட்டர் வந்துக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நாத்தனியல் சொல்றான், இவாக்கோ அதுல இருக்க கான்டென்ட வந்து நீ படி அப்படின்ட்டு சொல்றான். இவாக்கோ வந்து பயந்துகிட்டே, அப்கோர்ஸ் நான் வந்து இதை படிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றான். சோ அதுல என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ஹீரோ என்ன எழுதிருக்கானா, ஐ ரிட்டர்ன் டு த பிரசன்ட் வேர்ல்டு ஃப்ரம் த இன்சைட் ஆஃப் த கேட். சோ இப்ப புரியல யாருன்னு சொல்லிட்டு, அப்ப புரியல இப்ப புரியுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. நான் வந்து உங்க எல்லாரையும் வந்து விரைவில் பாத்துக்கிறேன், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இவாக்க முடிக்கிறான். உடனே எல்லா பென்டகிராம் சயின்ஸும் மிசாட்டோ கோயிச்சிரோ அப்படின்னு தான் படிக்கிறாங்க. ஏன்னா வந்து அவனுடைய கிளான் மெம்பர்ஸ் தான் வந்து அவனுக்கு துரோகம் பண்ணி அந்த கேட்குள்ள தள்ளி விட்டு சீல் பண்ணியிருப்பாங்க. சோ இந்த லெட்டரை படிச்சவனே வந்து எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. ஒன்னு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது சம்மன் வந்து கொய்ச்சிரோ நேம் வந்து இது மாதிரி பயன்படுத்துறாங்களோ அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு நாத்தனையிலும் இல்ல, அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இன்சைட் ஆஃப் த கேட்ன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கான். சோ அது யாருக்குமே தெரியாது, அவனுக்கும் நம்மளுக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. சோ அப்ப வந்து நம்ம வந்து சந்தேகமே பட தேவையில்லை, இது அமைச்சது வந்து கொய்ச்சிரோ தான் அப்படின்னு நம்ம நாத்தினி என்ன சொல்றான். உடனே சயின்டிஸ்ட் வந்து பதறி, ஒருவேளை அவன் டைம் ஆட்ரிபியூட்டை பயன்படுத்தணும், அது டைம் மேட்ச் யூஸ் பண்றான்னு கேக்குறாங்க. உடனே இன்னொரு பர்சன் வந்து, நாம வந்து அதை பத்தினா கவலைப்பட தேவையில்லை, என்ன கொய்ச்சிரோ திரும்பி இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம், திரும்பியும் வந்து அவனை அடிச்சு கீழே தான் இறக்க போறோம் அப்படின்ட்டு அவனும் வந்து கிராட்டா பேசுறான். உடனே நேத்தனியல் என்ன சொல்றான்னா, நாம இப்ப எதுவும் வந்து மூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, பார்க்கலாம் கொய்சிரோன்றவன் இப்ப எப்படி வந்து ஆக்ட் பண்ண போறான்றத பார்த்துட்டு நம்மளுடைய ஆக்ஷன்ஸை தொடங்கலாம் அப்படின்ட்டு நேத்தனியலும் வந்து கமெண்ட் பண்றான். உடனே இன்னும் பெண்டகிராம் சேர்ந்து காட்டுறாங்க, அவர் வந்து கொய்சிரோன்னு சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு மட்டும் நான் எப்பயே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள வெஞ்சன்ஸ் இருக்கும், அதை வந்து காட்டுறாங்க. உடனே வந்து இவக்க வந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்றான், சாய்க்கு. நீ சொன்ன மாதிரியே வந்து உன்னோட ஆர்டர்ஸ் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன போதே ஹீரோவும் ஐசி அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் யோசிக்கிறான், சோ அப்ப நேத்தனியன்றவன் ஒன்னும் எதுவும் பிளான் பண்ணல, இப்ப எதுவும் ஆக்ஷன் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்றான் போலே. பரவாயில்ல, அவர் ரொம்ப கான்சியஸா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாசாயும் யோசிக்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து திரும்ப வந்துட்டேன் அப்படின்ற உண்மை அவனுக்கு தெரிஞ்சுட்டு இப்போதைக்கு போதும். அவங்களால இதே போல வந்து அமைதியா வந்து வெகு நாட்கள் உட்கார முடியாது.
என்ன பண்ணலாம்னா, எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச நபர்களை போய் நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆல்ரைட், இவாக்கோ வந்து நமக்காக ஒரு மூவ் வந்து மேக் பண்ணிட்டான். இந்த கால்ல இவாக்கோ கேக்குறான், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? ஹீரோ அது வந்து கஷ்டமான விஷயம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சொல்றான்னா, எனக்கு வந்து நீ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் மாதிரி ஒரு என்னன்னு கேட்டேன்னா, இதே போல வந்து ஒரு அகாடமி இன்கால்ஃப்ல இருக்கு. ஸோ அந்த பிளேஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். சரி, ஓகே, நீ வந்து அடுத்தபடியா இன்கால்ஃப்க்கு தான் போகணும்னு சொல்லிட்டு நம்ம இதாக்கும் எழுதி அவனோட சிக்னேச்சர் எல்லாத்தையும் போடுறான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இந்த ஷார்ட் டேர்முக்கு ஓவர்சீஸ் ப்ரோக்ராம்ன்றது நம்ம அகாடமில ப்ரொவைட் பண்றோம் அப்படின்ற பேசிஸ்ல வந்து நம்ம ஹீரோ வந்து அதுக்கு போட்டு அனுப்புறான். ஹீரோ யோசிக்கிறான், அவன் ஒன்னும் என்ன மாதிரியோ மாதிரியும் இருக்க மாட்டான். சோ அவனை பத்தி எந்த விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து தெரியறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை பத்தி நம்ம ஹீரோ யோசிக்கலாம். நமக்கு யாருன்னு காட்டுவாங்க. இவன்ஸும் இருந்தாலும் அவனுடைய ஃபேஸை வந்து நான் அட்லீஸ்ட் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசாயம் யோசிக்கிறான். தென் கால்ல இவாக்கம் வந்து மிச்ச ஃபார்மாலிட்டிஸும் நம்ம நேர்ல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்றான். அப்படியே யோசிக்கிறான், எனக்கு அவனை பத்தி எந்த விதமான ரூமர்ஸும் இப்போதைக்கு இல்லைனாலும் இந்த ஃபேக்டை வந்து நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு துரோகம் பண்ணவங்களே இவனுங்க தான். அவன் நம்ம ஹீரோ அசாஹி யோசிக்கிறான். தினம் நம்ம ஹீரோ வந்து பிளேன்ல பறந்து போறான். சோ அசாஹி வந்து கிளாஸ்ல உட்காந்துனே வந்து பிளஷ் பண்றாங்க நம்ம ஹீரோ வந்து போறேன்னு சொல்லிட்டு ஆசையான பையனையும் பாக்குறாங்க. சோ ஹீரோ வந்து பிளேன் லேண்ட் ஆகி அதுல இருந்து இறங்கி வரான். சோ இது எங்க இருக்கான்? இன்வால்வ் பண்ற அந்த பிளேஸ்ல தான் இருக்கான். சோ அப்படிங்கிற யோசிக்கிறான், இதுதான் ஜெர்மனியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆல்ரெடி வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. சோ இந்த இன்கால்ஃப்ல இருக்க அகாடமில படிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிஸ். நான் வந்து இன்கால்ஃப்னு சொன்னது ஒரு பென்டகிராம் சைண்ட் தான். நான் ஏதாவது பிளேஸ்னு சம்திங் உங்ககிட்ட ரெட்ரிபியூட் குவாலிஃபைட் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சோ என்ன சொல்றேன்னா, இந்த ஜெர்மனி அகாடமியை பயன்படுத்தி நான் வந்து இன்கால்ஃப்ன்ற பென்டகிராம் சைண்டுக்கு ரொம்ப க்ளோஸா வந்து போக போறேன். சோ இப்போ வந்து என்னுடைய அகாடமிக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போறான். ஹீரோ போகும்போது பாக்குறான். சோ அவங்க ஒரு ஜாப்பனீஸ் பொண்ணு இருக்கிறத என்ன யோசிக்கிறாங்கன்னா, எல்லாம் வந்து ஒவ்வொரு மொழிகள் இங்க பேசுறாங்க. சோ அவனோட வாய்டு மேஜிக்கை பயன்படுத்தி ஆட்டோமேட்டிக்கலா வந்து டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி ஒரு ஸ்பெல்ல வந்து கேஷ் பண்றான். சோ அப்ப சுத்தி பேசுற எல்லாமே வந்து இவனுக்கு இங்கிலீஷ்ல புரியுது. சோ நம்ம படிக்கிற மாணவன் வந்து இங்கிலீஷ் தான், ஓகேங்களா? அப்ப வந்து அவனுக்கு அவனோட ஓன் லாங்குவேஜ்ல புரியுது. 2 பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே வந்து ஒரு பொண்ணிட்ட தப்பா வந்து பாக்குறாங்க. இந்த ஜாப்பனீஸ் பொண்ணுதான். என்ன சொல்றாங்கன்னா, என் கூட நீ வரக்கூடாது, நான் ப்ராமிஸ் பண்றோம், என் கூட நீ வந்தனா ஒருத்தாவே ஃபீல் பண்ணுவேன், என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. சோ அந்த பொண்ணு சொல்லிட்டு, நான் தான் வேணாம்னு சொல்றேன்ல, சோ உங்களோட கனவுட்ட என்கிட்ட காட்டாதீங்க அவன் சொல்லி அந்த பொண்ணும் பேசுது. உடனே என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, இவளை வந்து நம்ம பனிஷ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். உடனே வந்து அந்த பொண்ணை பிடிக்க போகும்போது நம்ம ஹீரோ அங்க அறைவாகிறான். பிரச்சனை பண்ணாம இந்த இடத்த விட்டு போனா நல்லா இருக்கும் அவன் சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். உடனே யாரா இவன் புதுசா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிச்சிருக்க ஒருத்தனும் பாக்குறான். நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? நீங்க வந்து அவளை தனியா விட்டு போங்க குப்பைகளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் திட்டுறான். உடனே அவங்களும் குடிச்சிருக்கானுங்களே, உடனே கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோ திட்டுட்டு அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க. ஒருத்தன் வந்து ஃபயரு, இன்னொருத்த வந்து எட்டு மேஜிக்கு. சோ நீங்க வந்து என்ன அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஓடுற மீதும் அடிக்க போறாங்க. இந்த ஹீரோ வந்து கேஷுவலா அவனை பாக்குறான். பார்த்துட்டு அவனுடைய விண்டு மேஜிக்கு சும்மா லைட்டா தான் வந்து பயன்படுத்துறான். இதுக்கு என்ன ஆகுது, 2 பேரும் வந்து பறந்து போய் விழுறாங்க. உடனே அந்த பொண்ணை வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க. எனது ஒரு சிங்கிள் ஹிட்ல வந்து இவனை முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. தீர்க்க மக்களும் நம்ம ஹீரோ பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறத இந்த எபிசோடு 18 வந்து முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.